கரெக்டாக பாருங்க. அந்த ஃபீமேல் பிஸ்ஸு கரெக்டாக வந்து அந்த ரப்பர் பேண்டில் அதை கவரை கட்டி வச்சுருக்க அந்த ரப்பர் பேண்டில் வந்து கடிச்சேன் பாருங்க. கடிச்சதா? அது நார்மலாக நீங்கள் நினைப்பியா சும்மா அது இறைக்காண்டி அப்படி கடிச்சது அந்த மாதிரி நினைப்பியா? ஆனால் கிட்டத்தட்ட குறை நேரமாக நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். அது ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு வாரமாக தனியாக கிடக்குதா. அதுக்கு தனியாக கிடைக்கனால இதை கொண்டு அது டெம்பரேச்சர் இதுக்காண்டி அதில் போட்டு வச்சுருந்தேன். அது நிற்கவே இல்லை. இதை சுற்றி சுற்றி கடிச்சு இதுதான் அந்த மேல் ஃபிஷ்ஷு. இது கொஞ்சம் வயசு. ஏன்னு சொன்னால் அது ஷிப்மெண்ட் பண்ணும்போதே மேல் ஃபிஷ் இறந்து தான் வந்து. நாங்கள் அப்போ வீடியோலாம் எடுத்து அதில் சென்ட் பண்ணோம். அப்போ இது சொல்லிச்சுன்னா ரீஃபண்டு இல்லைங்க ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு. நாங்கள் சொன்னால் இல்லை ரீஃபண்ட் வேண்டாம், ரீப்ளேஸ் பண்ணுங்கன்னு. சரி அப்போ கொரியர் சார்ஜ் எதுவும் வேண்டாம், எங்கள் சைடு தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சுண்ணா. சரி ஓகே நல்ல மனுஷனாக இருக்கான்னு சொல்லி ஓகேன்னு சொன்னால் அவன் என்னென்னா அவனுக்கு ப்ரூட் ஸ்டாக்காக இருக்குது இந்த வயசானது அந்த மீலை தந்திருக்கேன். ஓசியில் தானே கொடுக்கணும் அப்படின்னு. சரி ஓகே வயசு, ஆனால் குவாலிட்டியில் பிரச்சனை இல்லை, ஆனால் கொஞ்சம் வயசு. ஆனால் ஃபீமேல் வந்து செமி அடல்ட் சைஸு, இது கொஞ்சம் வயசு, வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ஃபீமேலுக்கு இதை பாருங்க, பீட்டா ஃபிஷ்ஷு எண்ணெயில் காட்டான் அதே மாதிரி தண்ணிக்குள்ளே முக்குனேன்னா இப்போ பாருங்கள் கிளாஸை உடச்சிட்டு உள்ள வர மாதிரி என்ன இதா அதில் என்ன இது பண்ணேன்னு பாருங்க. பார்த்தியலா? அது அந்த அளவுக்கு இதில் இருக்குது. ஏன்னா ஒரு வாரம் கிட்டத்தட்ட தனியாகவே கிடந்து இந்த பெரிய ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் ஃபுல்லாக பயந்து தான் கிடக்கும். எதுவுமே சாப்பிட வராது. நம்ம தின்ன போட்டோம் போடிய டைமு நம்ம போட்டுட்டு நம்ம போன பிறகு தான் சாப்பிட வரோம். அப்படி கிடந்தது. இப்போ அதுக்கு கம்பெனிக்கு ஒரு மீனை பார்த்ததும் நம்மக்கிட்ட நிற்கன்னு தெரிஞ்ச பிறகு கூட அதுக்கு இதை பாருங்க எவ்வளோ ஒரு இதுன்னு. எனக்கு அதை பார்க்க புதுசாக இருந்து வித்தியாசமாட்டு. இந்த கப்பீஸ் மீனுக்கு இப்படி இருக்குமா, இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குமான்னு. பார்த்தியாலா? நீங்கள் உங்கள் வீட்டில் கப்பீஸ் கிடந்தா அது இதே மாதிரி ஏதாவது இருந்தேன்னா சொல்லுங்க கமெண்டில். ஓகே, அப்படி கொஞ்ச நேரம் பார்த்தேன். சரி ரொம்ப கஷ்டப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அதை விட்டாச்சு. விட்ட உடனே மேல் ஃபிஷ்ஷு ஃபீமேலை விரட்டேன். கரெக்டு தானா? இது என்னன்னு சொன்னால் ஃபீமேலு மேலே பேக்லேருந்து போகுது. சரி அந்த மேல் ஃபிஷ்ஷு இடம் செட் ஆனதான் இது தலைகீழாக மாறுறான். சரி இனி இந்த குட்டியெல்லாம் எப்படி வருது, என்ன குவாலிட்டியில் வருது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே பாய்.